இப்போ பாரு என்னன்னு, பழைய காலத்து நீராவி இன்ஜின். இது அந்த காலத்து ட்ரெயின். இப்போ உள்ள ட்ரெயினில் ஒரு நிமிஷம்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது மாதிரி அம்பாசடர் கார் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அம்பாசடர் காரில் மியூசிக்கல் ஆரன் எப்படி எப்படி அம்பாசடர் கார் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்துருக்கேன், சிக்கலான கார் அது ஸ்டார்ட் ஆகும். ஒரு டேனிங்கில் திரும்பும்போது அதில் வர்ற ஆரன் மியூசிக்கல் ஆரன். ஒரு டேனிங்கில் திரும்புது, அப்படியே போயிடும். அது பாரு, இதெல்லாம் மொழிபெருக்கி அமைப்புக்காக செய்கிறது. ராஜேந்திரன் இப்படி போட்டிருக்காருன்றதுக்காக செய்கிறது. இது ஒரு அமைப்பு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, எல்லா விஷயத்திலும் நம்ம சொல்கிறதுல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவோம். சாதாரணமாக இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி குஞ்சு இருக்குது அப்படின்னா கோழி குஞ்சு ஆயிரும். இதே இதை கொஞ்சம் மாற்றி சொன்னால் அணில் ஆயிரும், இது அணில் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் மாற்றினோம்னா சரி, அது வேற. அதே மாதிரி இந்த குயில் கத்துறது, அது மாதிரி கத்துறது உண்டு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னா இன்னும் சைஸாக செய்யணும் அப்படின்னா, ஏன்னா நாசிக்காக நானும் போய்கிட்டு இருக்கேன். ஆமாம், அது சைஸாக செய்யணும்னா சரி, மயில் கத்துற மாதிரி கத்தணும்னா சரி, அது ஒரு அமைப்பு அப்படின்னா மயில். அதே நேரத்தில் வான்கோழி கத்துறது எப்படி, இந்த 12 மணிக்கு கத்துற சேவல் எப்படி கத்தும், விடிய காலம் 4 மணிக்கு மக்களை எழுப்புற சேவல் எப்படி கத்தும், காலையில் 7 மணிக்கு பொட்டக்கோழி அப்படி கேறிக்கிட்டு இருக்கும்போது எப்படி கத்தும், இந்த 12 மணிக்கு கத்துற சேவல் பார்த்துருக்கியா, இது 12 மணி. காலையில் 4 மணிக்கு சேவல் எப்படி 4 மணி. காலையில் 7 மணிக்கு அந்த குப்பையை கிளறிட்டு அந்த கோழி அப்படி சைஸா போட்ட கோழி எப்படி அப்படிங்க. உனக்கு இது சும்மா இருக்காது, புரிஞ்சுக்க, புரியாட்டுனா போய்க்க. ஆமாம், அது மாதிரி வான்கோழி கத்துற மாதிரி கத்துனோம்னா நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் செழிக்கணும். அது மாதிரி அருமை தம்பி ராஜேந்திரன் நல்லா இருக்கணும், பெரியசாமி நல்லா இருக்கணும்னா அது வான்கோழி. ஆனால் அந்த வான்கோழி கத்துனவனே நம்மால் பிடிச்சி அறுத்துருவேன், பிரியாணிக்கு நல்லா இருக்கும். வான்கோழி கத்துறது வாந்தி எடுக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு தட்டிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன்னா ஒளிபெருக்கி நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக அப்படி இருக்கு. அது மாதிரி நாடகத்தை பாருங்க, நல்லா ரசிச்சு பாருங்க. நீங்க ரசிக்கிறதெல்லாம் தான் இருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மைக் செட் நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு டைப் இன்ஸ்டியூட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு பையனும் போறாங்க, வாலிப பையனும் ஒரு பொண்ணும் 2 பேரும் லவ் பண்றாங்க. பொம்பளை புள்ள பையனை பார்த்து எப்படி செய்கை பண்றா, பையன் பொம்பளை பிள்ளைய பார்த்து எப்படி செய்கை பண்றான். இந்த டைப் மிஷின்ல வர்ற சத்தம், பேப்பரை எடுக்கிற போது சத்தம். இப்போ டைப் மிஷினில் எப்படி பேப்பரை உள்ளே வைக்கும்போது பேப்பர் உள்ளே வச்சாச்சு. இப்போ டைப் அடிக்கிறேன். இப்போ அடிக்கிறது பையன். இது தள்ளுறது. ஆமாம், அவர் கை காட்டுறாராம், கூப்பிடுறது. பையன் பேப்பர் எடுக்கும்போது இது பையன். இப்ப பொண்ணு டைப் அடிக்கிறா, எப்படி அவன் அந்த பையனை பார்த்து சைட் அடிக்கிறா, எப்படி
என்னது? தாவணியை சரி பண்ற. அது சரி, அது சரி. என்னப்பா அது? சடை. சடை பண்ற. பின்னால் இழுத்து விட்டு ஒரு இழுவை. அப்படி. இப்போ பொம்பளை பிள்ளை பேப்பர் எடுக்கும்போது பார்க்குறியா? எப்படி? இவ்வளோ நீளமாவா? அவ்வளோ நீளம் தான். அவனுக்கு அவன் செய்ய வேண்டியது இந்த பிள்ளை மாற்றி செய்யுது. லவ்ல பாசத்தில் எனப்படி வந்துடுது இல்லை, அப்படி ஒரு அமைப்பில் வந்துடுது. ஓ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, மன்னவா மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா. நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ இங்கு வந்தாய். நேற்று கனவாக நான் கண்ட இன்பம் இன்று நினைவாக நீ இங்கு வந்தாய். ஆளிலை பனி போல நான் பார்த்த வேளை, ஆளிலை பனி போல நான் பார்த்த வேளை, அள்ளிய கைகள் உந்தன் கையல்லவா, அள்ளிய கைகள் உந்தன் கையல்லவா. ஓ வெண்ணிலா, வெண்ணிலா. பஞ்சு மலர் மேனி பழகாத பெண்ணை பார்த்து கதை பேசும் பழம் போன்ற நன்மை, மன்னவன் திருமார்பில் கண்மூட வேண்டும், மன்னவன் திருமார்பில் கண்மூட வேண்டும். வாழ்விலே வெற்றி என்ற நாளல்லவா, வாழ்விலே வெற்றி என்ற நாளல்லவா. ஓ வெண்ணிலா, வெண்ணிலா, பூச்சூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. அன்பு நண்பர்களே, இவ்வளவு நேரம் எங்களை பபுன் டான்ஸாக பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரசை உங்கள் பாதங்களிலே வைத்து வணங்குகிறேன். இத்தனை வருடத்திற்கு பிறகு நான் வந்து உங்களை சந்தித்தாலும் என் மனதிலே நீங்கள் அகலாகாமல் இருக்கிறீர்கள். அதேபோல் விஜய் அவர்களையும் நீங்கள் பல நாடகங்கள் கொடுத்து அவர்களை அவருடைய கலைஞருடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பெருக்க வேண்டுமாக அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்களுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க தான் நான் வந்திருக்கிறேன், இல்லைன்னா நான் வர முடியாது. அந்த சூழ்நிலை என்னுடைய குடும்பத்தில் இல்லை. அதனால் உங்கள் அன்பு கட்டளைக்கு என் சிரசை மீண்டுமாக உங்கள் பாதத்தில் வைத்து வணங்குகிறேன். நன்றி 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 கலந்த வணக்கம். போகும்போது சந்தோஷமாக போகணும். வெண்ணிலாவும் சந்தோஷம்தான். ஆமாம், இருந்தாலும் எப்படி நம்ம போவோமா? போலாமே. அண்ணன் போல நடை நடந்து வந்து யாரு அருக மருந்து நாணத்தோடு குனிந்து, அண்ணன் போல நடை நடந்து வந்து அருக மருந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணத்திவ கனி இருக்க மஞ்ச கயிறை எடுத்து உந்தன் கழுத்தில் முடிக்கும் என்பனால் என்னும் போது என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ள காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா?